செங்குட்டுப்பாளையம் கிராமத்தில் தனியார் பள்ளியில் பூப்படைந்த மாணவியை வெளியில் அமர வைத்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமைந்துள்ள செங்குட்டுப்பாளையம் கிராமத்தில் சிப்பானந்தம் மெட்ரிகுலேஷன் பள்ளி அமைந்துள்ளது. இங்கு 8ஆம் வகுப்பு படிக்கும் அருந்ததிய சமுதாயத்தைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் கடந்த 5ஆம் தேதி பூப்பெய்துள்ளார். நிலைமையில் தற்போது மூலாண்டு தேர்வுகள் நடைபெற்று கொண்டு உள்ளதால் எழுதுவதற்காக வந்த மாணவியை அறைக்குள் அனுமதிக்காத நிர்வாகம் சிறுமியை 7ஆம் தேதி அறிவியல் மற்றும் 9ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வுகளை பள்ளி நிர்வாகம் வெளியில் அமர வைத்து தேர்வு எழுத வைத்துள்ளனர். இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த தாய் செல்போனில் பதிவு செய்த வெளியிட்டதால் இந்த வீடியோ காட்சிகள் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்போது சம்பந்தப்பட்ட பள்ளியின் மற்றும் ஆசிரியர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மக்கள் விடுதலை முன்னணியினர் பொள்ளாச்சி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தற்போது சம்பந்தப்பட்ட பள்ளி முதல்வர் ஆனந்தி, பள்ளி கண்காணிப்பாளர் சிவகாமி இருவரிடம் பொள்ளாச்சி காவல் உதவி கண்காணிப்பாளர் ஏஎஸ்பி சிர்சி சிங் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தம்பு மக்கள் விடுதலை முன்னணியில் கோவை மாவட்ட அமைப்பாளராக சமூக பணி செஞ்சுட்டு வர்றானுங்க. கோவை மாவட்ட கிணத்துக்கடவு தாலுக்கா செங்குட்டைப்பாளையம் கிராமத்தில் சுவாமி சிப்பவானந்தா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளி செயல்பட்டு வருது. இந்த பள்ளிக்கூடத்தில் என்னுடைய பேத்தி 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இங்கே வந்து முழாண்டு தேர்வு நடைபெற்று வர்றனால இந்த முழாண்டு தேர்வு சமயத்தில் என்னுடைய பேத்தி பூப்படைஞ்சிட்டாங்க. அதனால் நாங்கள் தேர்வு எழுத வைக்கணும்னா பள்ளிக்கூடத்துக்குள்ளே கொண்டு வந்து விடும்போது எல்லா குழந்தைகளோட சேர்த்து என் அருந்ததிய பேத்தியை வந்து தேர்வு எழுத விடாமல் வெளியே தனியாக உட்கார வச்சு ஒரு படிக்கட்டில் உட்கார வச்சு தேர்வு எழுத வச்சிருக்கிறாங்க. இது எங்களுக்கு மிகப்பெரிய மனவேதனை ஏற்படுது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.